Hi viewers, welcome to Jayashri's Rangoli creation. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பால் ஆடையிலிருந்து நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பசும்பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா அந்த ஆடையெல்லாம் வந்து நம்மளால் நல்லா ஈஸியாகவே எடுக்க முடிகிற அளவுக்கும் வந்துடும். இப்போ அந்த ஆடையெல்லாம் நம்ம ஒரு ஸ்பூனால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பால் இல்லாமல் ஆடை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதே மாதிரி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சு சேர்த்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆடை சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம அதை நெய்யாக உருக்கிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இதோட நம்ம ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஐஸ் வாட்டர் சேர்க்கும்போது வெண்ணெயெல்லாம் நல்லாவே உங்களுக்கு பிரிஞ்சு வரும். தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். மிக்ஸி போடும்போது ஒரே டைமாக ஃபுல்லாக போட்டு விடாமல் கொஞ்ச நேரமாக விட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வெண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் நாம் அடித்து எடுத்து வச்சுருந்த வெண்ணெயை சேர்த்துக்கலாம். இதே போல் எல்லா வெண்ணெயுமே நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி நம்ம பிசைஞ்சு நல்லா எடுத்தோன்னா தான் இதில் இருக்கிற தேவையில்லாத பால் எல்லாமே வெளியேறும். நல்லா உங்களுக்கு சுத்தமான வெண்ணெயாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட வெண்ணெய் நல்லா சாஃப்டாக தயாராகியாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ இதிலிருந்து நெய் எப்படி உருக்குறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்ணெய் அதில் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகி வர அளவுக்கும் அடுப்பை ஹையில் வச்சுக்கலாம். அப்புறமா ஃபுல்லாக சிம் பண்ணி வச்சுக்கலாம். இது ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெய் உருகிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வெண்ணெய் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணோம் இல்லையா பாத்திரங்கள் எல்லாமே, இது எல்லாமே கொஞ்சம் பிசுப்பாக இருக்கும். இதை நார்மலாக நம்ம சோப் போட்டு கழுவுனோன்னா போகாது. நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை இந்த பாத்திரத்தில் ஊற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்துக்கலாம். இப்படி செய்யும்போது
நமக்கு அந்த பிசுபிசுப்பு எல்லாமே நல்லாவே போயிடும். அப்புறமா நீங்கள் நார்மலாக பாத்திரம் கழுவுற மாதிரி சோப் போட்டு கழுவுனீங்கன்னாவே நல்லாவே சுத்தமாயிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு பிசுபிசுப்பெல்லாம் போயிடுச்சுன்னு. இதே போலவே சுடு தண்ணி போட்டு எல்லா பாத்திரத்தையுமே கழுவிக்கலாம். இப்போ நம்மளோட நெய் ரெடி ஆயாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக முருங்கை இலையை இதில் போட்டுக்கலாம். அது நல்லாவே வாசனையாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு சூப்பரான நெய்யை ஈஸியாக வீட்டிலையே செலவே இல்லாமல் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.